கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ரூத் எழுதின சரித்திர புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு கசப்பும் கசந்து போன வாழ்க்கையும் என்று பேச விரும்புகிறேன். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். அந்த வீட்டில் அந்த இடத்துல இருக்கிற வரையும் நகோமிக்கு எல்லாமே இனிப்பாக தான் இருந்தது. என்னைக்கு அவ அடுத்த கட்டத்தை நோக்கி மோவாப் தேசத்துக்கு போனாலோ அன்னையிலிருந்து அவளுடைய இனிப்பான வாழ்க்கை கசப்பாக மாறிடுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு காலத்துல இனிப்பா இருந்த வாழ்க்கை இன்னொரு காலத்துல உனக்கு கசப்பா மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஆண்டவரை விட்டுட்டு சில முடிவுகளை எடுத்ததுனால தான். இந்த நகோமி சொல்லுகிறாள், ஆண்டவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டாருன்னு. நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுகிறது வழக்கம். இந்த பாவக்காய் பார்த்துருக்கீங்களா? இந்த பாவக்காய் நிறைய பசங்களுக்கு ஏன் இப்போ கூட நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அந்த பாவக்கால இனிப்பு தன்மை இருக்கவே இருக்காது, கசப்பு தன்மை மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை ஃப்ரை பண்ணி பாயில் பண்ணி இப்போ சாப்பிட்றாங்க நிறைய பேர். ஆனால் அந்த பாவக்காவை யாரும் விரும்புகிறது கிடையாது. ஒரு 2 கிலோ பாவக்காய் தாங்க, 3 கிலோ பாவக்காய் தாங்கன்னு யாரும் வாங்க மாட்டாங்க. வாங்கினா கூட 1ஓ 2ஓ தான் வாங்குவாங்க. ஏன்னா அது கசப்பா. ஆனால் பீட்ரூட்டை விட, உருளைக்கிழங்கை விட, வெங்காயத்தை விட, தக்காளியை விட அதிக ஹெல்த்தானது எது தெரியுமா? பாவக்காய் தான். ஏன்னா அந்த கசப்பு உள்ள இறங்க இறங்க வயிற்றுக்குள்ள கிடக்குத தேவையில்லாத கிருமி எல்லாம் அதை அழிக்கக்கூடிய பவர் இருக்கான். அப்போ பாவக்காவுக்கே கிருமியை அழிக்கக்கூடிய பவர் இருந்துச்சுன்னா நீ போயிட்டு இருக்க பாரு. இந்த கசப்பான அனுபவம் எதுக்கு தெரியுமா? தேவையில்லாததையும், தேவையில்லாத இடத்துல இருக்கிறதையும், தேவையில்லாத தொடர்பையும் துண்டித்து உன்னை ஆண்டவர் கசந்து போன மாறாவை மதுரம் உள்ளதாய் மாற்றதான். சிலர்கிட்ட இருந்து பிரியணும்னு தான் உனக்கு கசப்பான அனுபவம் வந்தது. சில இடத்த நீ நேசிச்சு போயிருக்கலாம், அங்க உனக்கு வேதனை வந்ததுக்கு காரணம் அது உனக்கு செட் ஆகாதுன்னு தான். நகோமி, உன் மேல தேவனுடைய சித்தம் இருக்கிறது. அதனாலதான் திரும்பவும் பெத்லகேமுக்கு நீ வந்தாய். உன் வாழ்க்கை பயங்கரமாய் கட்டப்பட போகுது. ஒருவேளை இன்னைக்கு பயங்கரமான கசப்பான அனுபவத்தோட இருக்கிறியா? எனக்கு பிடிச்சது ஒன்றும் நடக்கலை, நான் விரும்பாததெல்லாம் எனக்கு வந்துருச்சு, அந்த கசப்பை என்னால் தாங்க முடியலையேன்னு நிறைய நகோமி அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா, உன் மாறாவை அவர் மதுரமாய் மாற்ற உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறா. மனைவி மேல கசப்பு, கணவன் மேல கசப்பு, வாழ்க்கையில பயங்கரமான கசப்பு, ஒரு விரக்தி, செத்தரலாம் போல இருக்கு, டிப்ரெஷன்ல இருக்குது, வெளிச்சத்துக்குள்ளேயே வர முடியல, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா இந்த கசப்பான தன்மை மாறி உன்னுடைய மாறா மதுரமாய் மாறும். உன் வாழ்க்கையில நீ கசப்பு பட்ட ஒவ்வொரு காரியமும் உனக்கு மதுரமாய் மாறப்போகிறது. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. கசந்து போன வாழ்க்கையோட இங்கே சிலர் இருக்கிறாங்க, பலர் இதை கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மதுரமுள்ள வாழ்க்கையை கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.